இப்போலாம் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதாவது அனிமல் ரிலேட்டடாக சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்குது. ஏன்னா அது என்னதான் நம்ம பார்த்து அதை நம்ம வந்து பேசி நாம ஹர்ட் ஆகி என்ன நடக்குது கடைசியில்? எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நடக்கிறது இன்னும் கொடூரமாக ஏதாவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து எனக்கு ஒரு 2-3 நாளாக அனுப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக நான் சொல்லணும்னா, இந்த மாதிரியான கொடுமைகள் இந்த உலகத்துல நிறைய இடத்துல நிறைய ரொம்ப கொடூரமா மோசமா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா, நீங்கெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க. தயவு செஞ்சு செத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு வாயில்லா ஜீவன் வந்து பிரச்சனையா இருக்குன்னா போய் தூக்கு மாட்டி செத்துருங்க. அதை தவிர உங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது. ஒரு 5 அறிவு ஜீவன்களை பார்த்து நீங்களாம் இந்த உலகத்துல அவ்வளோ பயந்து நடுங்குறீங்க அப்படின்னா அது உண்மையான நடுக்கம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஜீவன்களை பிடிக்கல. ஸோ அதுக்காக நீங்க அதை என்ன வேணா பண்ணலாம். ஒரு நாய் வந்து கடிக்குதுன்றதுக்காக அந்த நாயோட குழந்தைங்களை தூக்கி ஒருத்தி வந்து ஃபுட்பால் மாதிரி அடிச்சு கொலை பண்ணியிருக்கா. இவெல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்க முடியும் முதல்ல? ஆனா கேட்டதுக்கு குழந்தைங்களை கடிக்க வந்துச்சான். ஏமா நீ பக்கத்து வீட்டுக்கு ஏதோ ஒரு குழா சண்டைக்கு போறேன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளைங்களை அடிச்சு கொலை பண்ணிடலாமா அப்போ? ஏன் அப்படியே வந்து உனக்கு அந்த நாய்களை பிடிக்கல அப்படின்னாலும் அதுங்களை வந்து எங்கேயாவது ஒரு ஓரமா துரத்தி விடலாம், இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கார்பரேஷன்ல. இல்ல நீ கல்லெடுத்து கூட வந்து அடிச்சுக்கிய. அட்லீஸ்ட் ஒரு பயத்துலயாவது அந்த ஜீவன்கள் உன் பக்கத்துல உன் வீட்டு பக்கத்துல வராம இருக்கும். அதே மாதிரி தெலுங்கானால இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ வந்து ஏதோ பொம்மைங்க மாதிரியோ இல்ல ஏதோ கிரிக்கெட் பேட்டை வந்து தூக்கி போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ தெரு நாய்களை என்ன பண்ணிருக்காங்கன்றதே இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இவனுங்களை நம்ம வந்து முதல்ல எப்படி மனுஷங்க லிஸ்ட்ல வைக்க முடியும்? இவங்கெல்லாம் ஏன் இந்த உலகத்துல வாழ்றானுங்க? இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளாவே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்பெல்லாம் மனுஷங்க வந்து ஏதோ ஒரு அனிமல்னால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா பாவம் கூட வர மாட்டேங்குது. நீ ஏதோ ஒரு வகையில நீ டிசர்வ் பண்ற அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மனுஷங்க மாதிரி அவங்களால யோசிச்சுலாம் பழி வாங்க முடியாது. நீ ஏதாவது பண்ணா உனக்கு திருப்பி நடக்கும். நீ ஏதோ பண்றதுனால சில அப்பாவி மனுஷங்களுக்கு கூட அது ஏதோ ஒரு வகையில நடக்குது. மனுஷங்களை விட ஆபத்தானது இந்த உலகத்துல வேற எந்த விஷயமும் கிடையாது. கேர்ஃபுல்லா இருங்க மனுஷங்க கிட்ட.